முக்கிய செய்திகள். ஈரானுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை ரத்து செய்தது அமெரிக்கா. பயணமும் நேரமும் வீணாக்கப்படுவதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. மோடி 24 மணி நேரமும் தம்மை குறிவைத்து செயல்படுவதாக ராகுல் காந்தி புகார். மேற்கு வங்கத்தில் பாஜக வலுவாக காலூன்ற மம்தா பானர்ஜி வழிவகுப்பதாகவும் விமர்சனம். பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி. குடியரசுத் தலைவரிடம் முறையிட முதலமைச்சர் பகவந்த் மான் திட்டம். அமெரிக்காவில் நட்சத்திர ஹோட்டலில் ட்ரம்ப் எப்ஸ்டீன் காட்சிகள் ஒளிபரப்பு. இரவு விருந்தில் ப்ரொஜெக்டர் மூலம் காட்சிப்படுத்தியதால் பரபரப்பு. வணக்கம். வணக்கம். ஈரானுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீரென அறிவித்துள்ளதால் மேற்கு ஆசியாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் 2 வார கால போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவித்தார். இதையடுத்து அமெரிக்கா ஈரான் இடையே இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணை முற்றுகையை விலக்காத வரை அதை திறக்க முடியாது என ஈரான் திட்டவட்டமாக அறிவித்தது. மேலும் அமெரிக்காவுடன் பேச்சு நடத்துவதற்காக ஈரான் குழு இஸ்லாமாபாத் செல்லவில்லை என்று அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இரு நாடுகள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஈரானுடன் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையை ரத்து செய்வதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனிடையே பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தானுக்கு பயணம் செய்ய நாம் இனி 18 மணி நேரத்தை செலவிட வேண்டியது இல்லை என்றும் அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் புறப்பட தயாராக இருந்த அமெரிக்க குழுவின் இஸ்லாமாபாத் பயணத்தை தான் ரத்து செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பயணத்திலேயே அதிக நேரம் வீணாவதாகவும் ஈரானில் யார் பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பது கூட யாருக்கும் தெரியவில்லை எனவும் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். அமெரிக்கா வசம் அனைத்து அதிகாரங்களும் குவித்து கிடப்பதாகவும் போரை நிறுத்துவதற்கான துருப்புச்சீட்டு தங்களிடமே உள்ளதாகவும் அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் விருப்பம் இருந்தால் ஈரான் எப்போது வேண்டுமானாலும் பேச்சுவார்த்தைக்கு வரலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானிடம் உள்ள 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை படிப்படியாக குறைத்துக் கொண்டால் அந்நாட்டின் மீதான தடைகளை வரிசையாக நீக்க அமெரிக்கா முன்வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சமரச திட்டத்தின் மூலம் போரை நிரந்தரமாக நிறுத்த பாகிஸ்தான் தற்போது மத்தியஸ்தம் செய்து வருகிறது. அதே நேரத்தில் இரு நாடுகளும் நேரடி பேச்சுவார்த்தையை தவிர்த்துவிட்டு பாகிஸ்தான் அதிகாரிகள் மூலமாக இந்த நீண்ட கால திட்டம் குறித்து ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் லெபனான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்துமாறு இஸ்ரேலிய படையினருக்கு அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ வலியுறுத்தியுள்ளார். பாஜகவும் பிரதமர் திரு மோடியும் தன்னை குறிவைத்து 24 மணி நேரம் செயல்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஏப்ரல் 29ஆம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவை சந்திக்கும் மேற்கு வங்கத்தின் தினஜ்பூர், மால்டா மற்றும் முர்ஷிதாபாத் உள்ளிட்ட இடங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். தெற்கு 24 பர்கனாஸில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய திரு ராகுல் மேற்கு வங்கத்தில் பாஜக வலுவாக காலூன்ற செல்வி மம்தா பானர்ஜி வழிவகுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தொழில் வளர்ச்சி, வேலையில்லா திண்டாட்டம் குறித்து திரு மோடிக்கோ செல்வி மம்தாவுக்கோ கவலை இல்லை என்று விமர்சித்த அவர் இருவருக்கும் அதிகாரம் மட்டுமே கூறி என்று சாடினார். மத்தியில் திரு மோடி செய்வதைத்தான் மாநிலத்தில் செல்வி மம்தா செய்வதாகவும் திரு ராகுல் காட்டமாக கூறியுள்ளார். बंगाल में किसी को रोजगार चाहिए तो फिर कोई ना कोई रिश्तेदारी टीएमसी में होनी पड़ेगी, नहीं तो नहीं मिलने वाला. मगर अगर नरेंद्र मोदी जी भ्रष्टाचार करते हैं तो ममता जी भी उनसे कम नहीं है. பாஜக அரசு தன் மீது 36 வழக்குகளை பதிவு செய்திருந்தாலும் 55 மணி நேரம் விசாரிக்கப்பட்டாலும் தான் திரு மோடியை கண்டு அஞ்சவில்லை என்று திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார். RSS அமைப்பை ராஷ்டிரிய சரண்டர் சங்கம் என்று ராகுல் விமர்சனம் செய்துள்ளார். RSS மூத்த தலைவர் திரு ராம் மாதவ் அமெரிக்காவுடனான வர்த்தக உறவை வலுப்படுத்த ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்த ஒப்புக்கொண்டதை சுட்டிக்காட்டி அவர் இவ்வாறு கூறினார். இந்தியா மீது 50% வரி, பின்னர் 18% வரி விதிக்கப்பட்ட போதும் அவற்றை பாஜக அரசு ஒப்புக்கொண்டதாகவும் திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஆம் ஆத்மி எம்பிக்களை தொடர்ந்து அக்கட்சியின் பஞ்சாப் MLAக்கள் பலர் கட்சி மாறக்கூடும் என்று தகவல் வெளியான நிலையில் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் குடியரசுத் தலைவரை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். திரு ராகவ் சத்தா தலைமையில் ஆம் ஆத்மியின் 7 மாநிலங்களை உறுப்பினர்கள் பாஜகவில் இணைவதாக அறிவித்தனர். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி குடியரசு துணைத் தலைவரிடம் 7 பேரையும் பதவி நீக்கம் செய்ய முறையிட்டது. இந்நிலையில் பஞ்சாபில் ஆம் ஆத்மியிலிருந்து விலகிய எம்பிக்களின் வீடுகளின் முன்பு அக்கட்சி தொண்டர்கள் திரண்டு போராட்டங்களில் ஈடுபட்டனர். லூதியானாவில் உள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் திரு ஹர்பஜன் சிங், ஜலந்தரில் உள்ள திரு ராஜேந்தர் குப்தா இல்லங்கள் முன்பு திரண்ட ஆம் ஆத்மி கட்சியினர் துரோகி என்று சுவற்றில் எழுதி ஆவேசமாக முழக்கமிட்டனர். ஏழு எம்பிக்கள் கட்சி தாவிய நிலையில் பஞ்சாப் ஆம் ஆத்மி MLAக்களில் 60க்கும் மேற்பட்டோர் திரு ராகவ் சத்தாவுக்கு ஆதரவாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
117 இடங்களை கொண்ட பஞ்சாப் சட்டப்பேரவையில் 93 எம்எல்ஏக்கள் ஆம் ஆத்மி வசம் உள்ள நிலையில் கணிசமானோர் கட்சி தாவினால் ஆட்சி நெருக்கடி ஏற்பட வாய்ப்புள்ள நிலையில் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் குடியரசுத் தலைவர் திரு திரௌபதி முர்முவை சந்தித்து பேச நேரம் கோரியுள்ளார். இந்நிலையில் 7 எம்பிக்கள் கட்சி மாறியது அரசியல் சட்டப்படி செல்லுபடியாகாது என்று மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் கூறியுள்ளார். 3 2 பங்கு எம்பிக்கள் இணைந்தாலும் அதற்கு முன்னதாக அவர்களது கட்சியே இணைக்கப்பட்டு இருந்தால் மட்டுமே அவர்களது இணைப்பு சட்டப்படி சரியானதாக இருக்கும் என அவர் கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் நட்சத்திர ஹோட்டலில் அதிபர் டிரம்ப் மற்றும் சிறார் பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீன் ஆகியோர் தொடர்பான புகைப்படங்கள் ஆவணங்களை ப்ரொஜெக்டர் மூலம் காட்சிப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மறைந்த சிறார் பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான நீதிமன்ற ஆவணங்கள் வெளியாகி அவருடன் டிரம்புக்கு தொடர்பு இருந்ததாக அமெரிக்காவில் புயலை கிளப்பியது. இந்த விவகாரத்தில் டிரம்ப் மீது குற்றம் சாட்டி போராட்டங்கள் தொடரும் நிலையில் நேற்று வாஷிங்டனில் உள்ள வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர்கள் சங்க வருடாந்திர இரவு விருந்து நடைபெற்றது. அதிபர் டிரம்ப் பங்கேற்ற இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக அந்த ஹோட்டல் கட்டிடத்தின் முகப்பில் பெரிய திரையில் ப்ரொஜெக்டர் மூலம் குறைக்காத நாய் என்ற தலைப்பிட்டு டிரம்ப் எப்ஸ்டீன் சேர்ந்து இருக்கும் புகைப்படங்கள், இருவருக்கும் இடையிலான மின்னஞ்சல் பதிவுகள் உள்ளிட்ட ஆவணங்களை போராட்டக்காரர்கள் காட்சிப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரான் போர் எதிரொலியாக எப்ஸ்டீன் கோப்புகளை மக்கள் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பொதுவெளியில் அவற்றை ஒளிபரப்பியதாக போராட்டக்காரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சர்ச்சைக்குரிய எப்ஸ்டீன் கோப்புகளுக்கும் தமக்கும் தொடர்பு இல்லை என ஏற்கனவே டிரம்ப் விளக்கமளித்த பின்னரும் அமெரிக்காவில் போராட்டங்கள் தொடர்கின்றன. இதனிடையே டிரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூட்டத்தில் இருந்தவர்கள் அனைவரும் மேஜைகளுக்கு அடியில் பதுங்கிய நிலையில் அதிபர் டிரம்பை பாதுகாப்பு படையினர் பத்திரமாக வெளியே அழைத்துச் சென்றனர். கர்நாடகாவில் பட்டியலின சமூகத்திற்கு 15% உள் இடஒதுக்கீடு வழங்க முதலமைச்சர் திரு சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு உள்ளது. பட்டியலின சமூகத்திற்கு உட்பட்ட 101 துணை பிரிவுகளுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக அரசால் அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி நாகமோகன் தாஸ் தலைமையிலான குழு கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலமைச்சரிடம் அறிக்கை சமர்ப்பித்தது. அதன்படி 56% மொத்த இடஒதுக்கீடு அமலில் இருக்கும் கர்நாடகாவில் பட்டியல் சாதியினருக்கு 17%, பட்டியல் பழங்குடியினருக்கு 7% வழங்கப்படுகிறது. இந்த சூழலில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் கூடிய சிறப்பு அமைச்சரவையில் உச்சநீதிமன்றத்தின் 50% உச்சபட்ச வரம்பை பின்பற்றி பட்டியல் சாதியினருக்கு 15% இடஒதுக்கீடு பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பட்டியலின சமூகத்தில் அனைத்து பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் 5.25, 5.25, 4.50 என 3 வகையாக பிரித்துக் கொள்ள அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் ஹொலையா மற்றும் அதனை சார்ந்த சாதிகளுக்கு 5.25%, மாதிகா மற்றும் அதனை சார்ந்த சாதிகளுக்கு 5.25% ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போவி, லம்பானி, கொராமா, கொராச்சா மற்றும் 59 நாடோடி சாதிகளுக்கு 4.5% ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த 4.5%க்குள் 59 நாடோடி சாதிகளுக்கு 20% உள் இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளரிடம் பேசிய முதலமைச்சர் திரு சித்தராமையா தற்போது எடுக்கப்பட்டுள்ள முடிவு அனைத்து சமூகத்தினருக்கும் சமூக நீதியை பெற்றுத்தரும் என்றும் காலியாக உள்ள 56,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா விவசாயத்தில் உரிய மகசூல் கிடைக்காததால் மரங்களை அழிக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். அந்த மாவட்டத்தில் 33,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா விவசாயம் நடைபெற்று வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக பூச்சி தாக்குதல், பருவம் தவறி மழை பெய்தல் உள்ளிட்ட காரணங்களால் மகசூல் கிடைக்கவில்லை. இதனால் வேதனை அடைந்த என் தட்டக்கல் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மாமரங்களை வெட்டி அழித்து வருகின்றனர். பராமரிப்பு மற்றும் மாங்காய்களை பறிக்கும் செலவுக்கு கூட வருமானம் வருவதில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். இது தட்டக்கல் இருக்கிற மாங்காய் மரம் இருக்குங்க. ஒரு மகசூல் 5 வருஷமா விளைச்சல் இருந்தாலே ரேட்டு கிடையாது. இப்ப காய் எடுத்து போய் கேட்டாக்கா 3 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு தான் மார்க்கெட்லயே கேட்கறான். அதை சில மார்க்கெட்ல எடுத்துட்டு வராதுன்றான். இப்ப போய் கேட்டதுக்கு காய் கலர் நல்லா இருந்தா 13 ரூபா தருவா, இல்லைனாக்கா 5 ரூபா தான் தருவா, 5 ரூபாய்க்கு நாங்க பார்த்து கொடுக்கறதான்றானுங்க. இதை வச்சு நாங்க என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. கடந்த காலங்களில் சுமார் 41,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா விவசாயம் நடைபெற்று வந்ததாக விவசாயிகள் கூறினர். மகசூல் குறைவால் தென்னை, தக்காளி உள்ளிட்ட மாற்று பயிர்களுக்கு மாற உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். அழிவின் விளிம்பில் உள்ள மா விவசாயத்தை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கோடை விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாணவ மாணவிகள் குத்துச்சண்டை, கிரிக்கெட் உள்ளிட்ட விளையாட்டு பயிற்சிகளை தனியார் அகாடமிகள் வழங்கி வருகின்றனர். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்றாலே கோடைகால சிறப்பு பயிற்சி வகுப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. அந்த வரிசையில் புதுக்கோட்டை மன்னர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் தனியார் அகாடமி ஒன்று குத்துச்சண்டை, கிரிக்கெட், கால்பந்து, கைப்பந்து உள்ளிட்ட பயிற்சிகளை வழங்கி வருகின்றன. இதில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தீவிர பயிற்சி எடுக்க தொடங்கியுள்ளனர்.
விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ளதாகவும் அதிகாலையிலேயே எழுந்து மைதானத்திற்கு வருவது மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். இப்போ நான் 10th எழுதி முடிச்சிருக்கேன். இப்போ அடுத்து நான் 11th போகிறேன். இந்த ஹாலிடேஸில் என்ன பண்ணலான்னு நினச்சதுக்கு எனக்கு கிரிக்கெட் மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதனால தான் இந்த கிரிக்கெட்டில் சேர்ந்துருக்கேன். அவங்கவுங்க விருப்பமாக நிறையா பேர் வந்து இருக்காங்க. முன்னாடிலாம் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ தான் நிறையா பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. இங்கே வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 5 o'clock எழுந்திரிச்சு 6:30க்கு வந்துடுவேன் இங்கே. அப்புறம் வந்து மாஸ்டர் ஒர்க் அவுட் கொடுப்பாரு. ரன்னிங் போஸ் வார்ம் அப் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் ரன்னிங் போஸ் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ரன்னிங் போஸ் சொல்லிட்டு பேடு பிடிப்பாங்க. எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சது வந்து பேடு தான். ஏன்னா மாஸ்டர் அதில் வந்து 1 2 அடிங்க, மிஸ்ட் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1 2 3ன்னெல்லாம் சொல்லி நான் ரெண்டுமே பேட்டிங்கும் பவுலிங்கும் ரெண்டுமே பண்ணுறேன். மாணவரிடம் 300 முதல் 1000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கும் தனியார் அகாடமி கல்வியைப் போல விளையாட்டும் மாணவர்களுக்கு முக்கியம் என்பதை வலியுறுத்தி வருகிறது. கோடைக்கால சிறப்பு வகுப்புகளுக்கு மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் சேர்வதாகவும் செல்போன், டிவி உள்ளிட்டவற்றில் மூழ்கி கிடக்கும் மாணவர்களுக்கு இது சிறந்த மருந்தாக அமைவதாகவும் பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர். இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போலாம் இந்த காலத்தில் நிறைய குழந்தைங்க வந்து கார்ட்டூன் கேம்ஸ் அந்த மாதிரி மூழ்கிடுறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து இங்கே வந்து விட்டு குழந்தைங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். நிறைய குழந்தைங்க காலையில் எழுந்திரிச்சு வராங்க, இந்த வெயிலையும் வராங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் வழங்கப்படும் நீச்சல் பயிற்சியிலும் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொள்கின்றனர். இந்த பயிற்சி மனதிற்கு புத்துணர்ச்சி ஊட்டும் வகையில் உள்ளதாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். கோடை வெயிலுக்கு இதமான சுற்றுலா தலங்களை நோக்கி மக்கள் படையெடுத்து வருகின்றனர். மலைகளின் அரசியான உதகையை கண்டு ரசிக்க மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அங்குள்ள தாவரவியல் பூங்காவில் நேற்று திரும்பும் திசையெல்லாம் மனித தலைகளாக காட்சியளித்தன. பல வகையான மரம், செடி கொடிகளை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் கண்ணாடி மாளிகையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பல வண்ண மலர்களையும் ரசித்தனர். ஒரே இடத்தில் விதவிதமான மலர்களை பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். சென்னை விட இங்கே வந்து நல்ல கூலிங்காக இருக்குது. அது இன்னும் டைம் ஆக ஈவினிங் டைமில் இன்னும் நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்குது. அப்புறம் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலரில் இருக்குது. எல்லா கலரும் A to Z இருக்குது. எல்லா கலரையும் ஃப்ளவர்ஸ் சூப்பராக இருக்குது. எல்லா ஃபேமிலியும் நாங்கள் வந்திருக்கோம், என்ஜாய் பண்ணுறோம். இது வரைக்கும் பார்க்காத நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது. வைலட் கலரு, பிங்க்கு, அப்புறம் நிறையா இது எல்லோ, இது ஆரஞ்சு, இந்த மாதிரி நிறைய கலர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நல்லா இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான மலர் தொட்டிகளை கொண்டு அமைக்கப்பட்டிருந்த மலர் கோபுரம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன. சால்வியா, பிகோனியா, பிளாசம், மேரிகோல்டு, லில்லியம் என காட்சிப்படுத்தப்பட்டிருந்த மலர்களை காண்பது மனதிற்கு இதமாக இருந்ததாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். தஞ்சை ராஜாளி பூங்காவில் குடும்பத்துடன் குவிந்த சுற்றுலா பயணிகள் அங்கிருந்த பல வகையான பறவைகளை பார்த்து மகிழ்ந்தனர். கிளி உள்ளிட்ட பறவைகள் சுற்றுலா பயணிகளின் கைகள் மற்றும் தோள்களில் அமர்ந்து அவர்களிடம் இரையை வாங்கி சாப்பிட்டனர். பெருகி வரும் நகரமயமாதலுக்கு இடையே பறவைகளின் கீச் சத்தங்கள் மனதிற்கு நிம்மதியை அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். கொளுத்தும் வெயிலில் இருந்து பறவைகளை காத்திட பூங்கா முழுவதும் வாட்டர் ஸ்பிரிங்க்லிங் மூலம் சாரல் பொழிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தனி கூண்டுகளில் இருக்கும் பறவைகளுக்கு தண்ணீரை ஸ்ப்ரே செய்து வெப்பம் தணிக்கப்படுகிறது. தண்ணீர் தொட்டிகளில் குளித்து மகிழும் பறவைகளுக்கு கொய்யா, தர்பூசணி, சூரியகாந்தி விதை ஆகியவை உணவாக வழங்கப்படுகின்றன. இனி வருவது செய்தி துளிகள். இந்திய ரயில்வே துறையில் நடப்பு நிதியாண்டில் சுமார் 30,000 பேரை பணி நீக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 14,80,000 தொழிலாளர்களை கொண்ட ரயில்வே துறையில் இந்த ஆட்குறைப்பு எண்ணிக்கை 2% ஆகும். துறையை நவீனமாக்குதல், தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை அதிகப்படுத்துதல் மற்றும் செலவுகளை குறைத்து செயல்பாட்டு திறனை மேம்படுத்துதல் போன்ற காரணங்களால் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பொள்ளாச்சி அருகே ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் வரையாடுகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. ஆண்டுதோறும் வரையாடுகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு தமிழகத்தில் மொத்தம் 176 இடங்களில் 3 நாட்கள் வரையாடுகள் குறித்து தகவல் சேகரிக்கப்படுகிறது. கணக்கெடுப்பு பணி முடிந்ததும் அது குறித்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஈரானுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை ரத்து செய்வதாக ட்ரம்ப் திடீரென அறிவித்துள்ளதால் மேற்கு ஆசியாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. பாஜகவும் மோடியும் தன்னை குறிவைத்து 24 மணி நேரம் செயல்பட்டு வருவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பஞ்சாப் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கட்சி மாறக்கூடும் என தகவல் வெளியான நிலையில் முதலமைச்சர் பகவந்த் மான் குடியரசுத் தலைவரை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். Welcome to Jolly